ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஷீபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் தயிர் சாதம், எலுமிச்சை சாதம் இந்த மாதிரி எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் இல்லாமல் மட்டும் மற்ற விதமான எல்லா சாப்பாட்டுக்குமே இது ரொம்ப ஆப்டான சைட் டிஷ்னே சொல்லலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்கலாம். இது ஜஸ்ட் 2 மினிட்ஸில் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எடுத்த உடனே எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் 2 வாழைக்காய் எடுத்து அதில் தோல் சீவி இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். எடுத்தோடனே எண்ணெயில் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக பிரிஞ்சு வரும். அதனால் எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா தண்ணியில் அரிசி களைஞ்ச தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி தண்ணி இல்லைன்னா நார்மல் வாட்டரில் போடும் போது லைட்டாக அதில் உப்பு போட்டு அதில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா சூப்பராக பிரிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள், எண்ணெயில் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் லைட்டாக குக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிப்பியில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க மாட்டோம், ஃபுல்லாகவே எண்ணெயில் தான் குக் ஆகணும். அதனால் நான் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக ஊற்றிக்கிறேன். மஞ்சள் தூள் போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போது நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் குக் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாயத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் காஷ்மீரி மிளகாயத்தூள் சேர்த்துக்கிறேன் கலருக்காக. நீங்கள் வீட்டு மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்து அதே மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறம் இது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு. அப்படி இல்லைன்னா எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வேணும், எண்ணெய் பத்தாமல் இருந்ததுனாலும் நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இல்லைனா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அது பாட்டுக்கு குக் ஆகிட்டுருக்கும். கொஞ்சம் நேரம் நீங்கள் அதை மூடி போட்டு கூட குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எந்தெந்த பக்கம் வேகலையோ அதை நல்லா பரட்டி விட்டிங்கன்னா அதுவே குக் ஆகிடும். இது ரொம்ப சிம்பிளாக செய்கிறது தான், ஜஸ்ட் 2 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கடைசியாக சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சோம்புத்தூள் ஆட் பண்ணுறது தான் இதில் டேஸ்ட்டே. கடைசியாக ஆட் பண்ணும்போது இந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், சோம்புத்தூள் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டோன்னா நம்மளோட வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி லெமன் ரைஸ் செஞ்சு வாழைக்காய் வறுவல் செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக லெமன் ரைஸ் வீடியோவும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.